Hi friends, good morning. நான் உங்கள் விபின். ஸோ நேற்றுக்கு நைட்டு நம்ம மணாலியில் வந்து இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹோட்டல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. 1600 தான் நம்மளுக்கு ஒரு ரூமுக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஹோட்டல் போல் இல்லை, இண்டிவிஜுவலாக உள்ளால வந்து ஹவுஸில் வந்து பெட்ரூம்ஸ் இருக்கிற போல் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ மார்னிங் வந்து இங்கே வந்து ஒரு 7:20 ஆகிருக்குங்க. ஸோ இப்போ நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் வந்து இப்போ நம்ம வந்து இங்கே இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சை குக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 9:15 அந்த மாதிரி நம்ம இங்கேருந்து கிளம்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ஜெருஷ்லாம் ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டுருக்கோம். ஒய்ஃப் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க, ஜெருஷ் வந்து வெளியில் வந்து விளையாடிட்டுருக்கான். ஸோ அந்த ஹோட்டல்லே வெளியில் வந்து இந்த சைடில் வந்து உள்ள இடத்துல வந்து அவங்க குக் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஜெருஷ்க்கு மட்டும் நம்ம வந்து கீரை சாதம் பண்ணுறோம். நமக்கு வந்து கொஞ்சம் நான்வெஜ் வாங்கியிருந்தோம். அந்த நான்வெஜ்ஜை வந்து நம்ம குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த அலங்கேருந்து நம்ம கிளம்பி எந்தெந்த ஏரியா வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக மணாலியை பொறுத்த மட்டும் மழையும் கொஞ்சம் பெய்யுது, கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம தங்கியிருக்கிற ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பேக்கில் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்பிள் தோட்டம். இந்த ஆப்பிள் தோட்டமும் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் ஓனரோட ஆப்பிள் தோட்டம் தான். ஸோ நிறைய ஆப்பிள் வந்து காய்ச்சிருக்கு. ஸோ இப்போது நம்ம குக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்புறோம். இப்போ நம்ம வந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். ரூம்லேருந்து கிளம்பி இப்போ வந்து நம்ம அந்த ஆப்பிள் தோட்டத்தில் வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவங்க சொன்னாங்க ஒரு 4-5 ஆப்பிள் பறிச்சிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஆப்பிளும் பறித்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா இன்றைக்கி பிளான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மணாலியில் என்னெல்லாம் நம்ம சுற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டல் டனல் வழியாக நம்ம வந்து இதுக்கு அடுத்தால எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல போய்ட்டு நம்ம ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கிளம்புறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா மணாலியில் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் என்ன ஒரு லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இனிமேல் நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கோம்னா மணாலிக்கு இன்னும் ரீச் ஆகலை. மணாலிக்கு முன்னாலே நம்ம ரூம் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த ரூம் நான் ஏற்கனவே காமிச்சிருந்தால. ஸோ இப்போ அதுலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த பீஸ் ரிவர் இருந்துச்சு. பீஸ் ரிவரில் ஒரு வியூ ஒன்று நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இறங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெபிள்ஸாக இருக்குது. பெபிள்ஸ்னால் பெபிள் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து ரிவர் வந்து அங்கே போய்ட்டுருக்கு. ரிவரை தனியாக கவர் பண்ணி காமிக்கிறேன். வியூ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஏரியா. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். பாருங்கள். ஸோ நம்ம பேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெபிள்ஸ் டைப்பில் வந்து ராக்ஸ் நிறையா இருக்குது ஒயிட் கலரில். ஸோ அது இல்லாமல் அந்த சைடு வந்து வாட்டர் இருக்குது. நான் வாட்டரை வந்து இப்போ போய்ட்டு நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். செம்ம பியூட்டிஃபுல்லான வியூங்க அது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுற போல் ஒரு ஏரியா. ஸோ சமசயம் இதாக இருக்குது. நெக்ஸ்ட் அந்த வாட்டரை வந்து நான் அப்புறம் வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பீஸ் ரிவரோட உள்ளால தான் இருக்கும். உள்ளால வந்து இந்த பாறைகளெல்லாம் தாண்டி அந்த ரிவர் வந்து ஒரு சைடில் மட்டும் இப்போ தண்ணி ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து நம்ம ஜூன் மந்த் எண்டுனால வந்து நமக்கு வந்து இங்கே தண்ணி வந்து ரிவரில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபுல் வாட்டர் வர நேரம், அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த கல்லுலாம் இருக்குல்ல அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி ஓடிட்டுருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக வந்து ஒரு பெரிய ஒரு தோட்டத்துக்குள்ளாலேருந்து அந்த இதுக்கு என்ட்ராகிறது போல் இருந்துச்சுங்க. நல்ல ஒரு லொக்கேஷன். காரை வந்து அந்த தோட்டத்தில் தான் பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நானும் ஜெருஷ் ஒய்ஃப் 3 பேரும் வந்து உள்ளால் நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த ரிவரில் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ ரிவர் சைடில் வந்துட்டோம். ஏற்கனவே இன்னொரு ஃபேமிலி இங்கே இருந்துகிட்டு இருந்தாங்க. செமையாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து லொக்கேஷன் மனசுக்கு வந்து அப்படி ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரிவர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து இப்போ நாகர்கோயிலில் நாங்கள் ஒரு சில இடத்துல இருக்குது. பட் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ரிவர் எப்படி இருக்குது முடியாது. சரியான ஒரு லொக்கேஷன். ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். ஆக்சுவலாக ஜெருஷுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த இடம் வந்து எங்களுக்கு விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. ரொம்ப நேரம் இங்கே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரம் உட்காந்துருந்து பேசிட்டு எடுத்துகிட்டு அவன் வந்து அந்த விளையாடுறது இந்த இதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ரொம்ப அதாவது எப்படின்னா எனக்கு வந்ததில் மணாலியில் பிடிச்சதில் ரொம்ப ஃபஸ்ட்டு பார்க்குற இடம் வந்து ரொம்பவே அதாவது ரொம்ப இதாக இருந்துச்சு.
ஆக்சுவலாக இந்த நதியோட அழகை வந்து வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. உண்மையிலே சொல்ல முடியாத ஒரு அழகு. ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். என்ன சொல்லி இதை வந்து வர்ணிக்கிறதுன்னு தெரில. ஸோ ஒரு பாட்டு போடுறேன், அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க, எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். அடுத்து ரிவரோட மேலே நின்று ஒரு 2 ஃபோட்டோ எடுத்தோம். அதே போல் ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சுங்க. அந்த பிரிட்ஜிலேருந்து பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. உண்மையில் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஹவர்ஸ் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஜெருஷ் வந்து அவனோட லஞ்ச் இங்கேயே முடிச்சிட்டான். ஸோ எந்த அளவுக்கு இந்த அழகை ரசிக்க முடியுமோ அந்தளவுக்கு ரசிச்சுட்டு இப்போ அடுத்தால இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து இன்னும் ஒரு ஹிமா தேவி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் சொன்னாங்க. அந்த டெம்பிள் போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் முடிவு பண்ணலாம். அவங்க போய் வாஷ் பண்ணுறாங்க. அந்த இந்த ரிவரோட சைட்லேயே வெளியிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆப்பிள், அப்புறம் ப்ளம்ஸ், பீச்சஸ், இது மாதிரி எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பாக்ஸ் வாங்கிட்டோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி, அதனால தான் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லடாக் போனார். லடாக்கில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ஹில்ஸில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதனால் இன்றைக்கி மணாலியில் வந்து என்னென்ன கிடைக்குமோ அதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதில் நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அதில் நம்மளுக்கு பிடிச்ச இந்த 3 ஐட்டத்தை வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இப்போது. ஸோ அடுத்தால நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்பி அந்த டெம்பிளுக்கு போகலாம். ஸோ மழை வந்து இடையிடையே ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் காமிக்குது மொத்தம். ஸோ நம்ம அந்த டெம்பிள் போயிட்டு அடுத்தால அந்த டெம்பிளில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து அந்த டெம்பிளுக்கு வந்துட்டோம். ஸோ கார் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கீழே பார்க் பண்ணோம். உள்ளால் கார் எடுத்துகிட்டு வரதே பெரிய இது. ஆனால் அங்கே வந்து பார்க்கிங் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ பார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த டெம்பிளுக்கு மேலே ஏறி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டெம்பிள் இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பைன் ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளால் தான் அந்த டெம்பிள் இருக்குது. இதுதான் வந்து அந்த டெம்பிள். இது வந்து ஹிந்து டெம்பிள் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கரெக்டாக அது தெரியல, என்ன சாமி அந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளையும் வந்து நல்லா சுற்றி பார்க்கலாம். ரொம்ப ஓல்டு டெம்பிளுங்க. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் வர நேரம் கூட இந்த டெம்பிள் நான் வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெம்பிளில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்றேன்னா நீங்கள் கும்பிட்டுக்கலாம். அது இல்லாமல் அந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளால் வந்து இன்னொரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்கும் போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. குட்டி பசங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸும் உள்ளால் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா. ஸோ இதுக்கு உள்ளால் வந்து ரொம்ப தூரத்துக்கு நடந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இறங்கிச்சு. இப்போ டெம்பிளோட இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாக்லாம் வந்து நிறுத்திருந்தாங்க. இதில் வந்து நீங்கள் யாக்கில் வந்து ஏறி கொஞ்சம் தூரத்துக்கு போகலாம். அடுத்து நம்ம வந்து இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஜெருஷை வந்து அடுத்தால வந்து ஜிப்லைன் போடும் அப்படின்னு சொன்னோம். ரொம்ப தைரியமாக கேட்டால் அதனால் ஜிப்லைன் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டோம். ஜெருஷ் அப்படியே பிடிச்சிடும். गोल्डी चौधरी साहब को कर दो। ஸோ அடுத்து அங்கேருந்து கிளம்பி நம்ம இப்போ வந்து இந்த மால் ரோடு அப்படின்ட்டு சொன்னாங்க. அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் ஏரியா. உங்களுக்கு வந்து உள்ள ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே இங்கே கிடைக்குங்க.
நீங்கள் வந்து ரேட்டு வந்து மட்டும் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கணும். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நேற்றைக்கு வந்து ஷிம்லாவில் வந்து நம்ம ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஜெருஷ்க்கு முக்கியமாக வந்து கரெக்டான ஒரு உள்ளன் ஷூட்டர் அமையலை. ஏன்னா லடாக்கில் வந்து ரொம்ப குளிராக இருக்கிறதுனால அவனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ இங்கே வந்திருக்கிறோம். நிறைய திங்ஸ் இருக்குது. அதே போல் அந்த பழமையான பொருட்கள், உள்ளன் கிளாத்து, டாய்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு கோத்ரூ பண்ணி நம்ம வந்து அவனுக்கு ஒரு நல்ல உள்ளன் ஷொட்டர் ஒன்று வாங்கிட்டோம். இதுதான் அவன் போட்டிருக்க ஷொட்டர் தான் நம்ம வாங்கினது. ஸோ இப்போ அடுத்தால நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ கிளம்பி நம்ம அடுத்தால நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம். ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்ம மணாலியில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அடுத்த ஒரு வீடியோவாக போடுறோம். ஸோ அந்த வீடியோவோட எண்டில் வந்து நம்ம மணாலியை வந்து தாண்டி நம்ம அடுத்தால எங்கே போகிறோங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.